வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மணிநாடு சேனல். மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு 9th அக்டோபர். இன்னையோட மார்க்கெட் நிலவரம் நம்ம பார்க்க போறோம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல ராலி குடுத்திருந்தது. ப்ரீவியஸா ஒரு 6 to 3 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இண்டெக்ஸஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. எஸ்டர்டே ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 மட்டும் நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. மத்த எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க்கெட் ஸ்டார்ட்டிங் செஷன்ல வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ரேலி குடுத்திருந்தாலுமே, செகண்ட் ஹால்ஃப் செஷன்ல வந்து அந்த மொமெண்டம வந்து தக்க வச்சுக்க தவறிருச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 0.12% வந்து டவுன் ஆகி 24,981.95 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 31 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 19 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. அதே மாரி அதுக்கடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1.09% வந்து அப் ஆயிருக்குது. க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா, 75,407.80 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 37 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்கு. 13 கம்பெனி வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாரி நிஃப்டி மிட் கேப் 150ல பார்த்தீங்க அப்படின்னா, 1.07% வந்து அப் ஆயிருக்குது. க்ளோசிங் 21,918.30 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 150 கம்பெனிகள்ல 108 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. 42 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து 1.24% வந்து அப் ஆயிருக்குது. 18,103.95 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250ல இருக்கக்கூடிய 250 கம்பெனிகள்ல 173 கம்பெனிகள் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 77 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. அதே மாரி நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1.29% வந்து அப் ஆயிருக்குது. க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா, 25,198.30 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மைக்ரோ கேப் 250ல இருக்கக்கூடிய 250 கம்பெனிகள்ல 186 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 64 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஸோ இந்த பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250, மைக்ரோ கேப் 250 இந்த எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 மட்டும் ஒரு ஃபிளாட்டான நோட்ல வந்து ஒரு மைனரான டவுன்ஃபாலோட க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய சில ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதோட காரணத்தினால தான் வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல, அதாவது ஒரு நெகட்டிவான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய டாப் கெய்னர்ஸ் வந்து டாப் லூசர்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50ல பார்த்தீங்க அப்படின்னா, டாப் கெய்னர்ஸ்ல வந்து சிப்லா, ட்ரேடன்ட், டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ, டெக் மஹிந்திரா இந்த 5 கம்பெனிஸும் வந்து டாப் 5 கம்பெனி கெய்னர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. இதுல சிப்லா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 2.58% வந்து அப் ஆகி 1,683 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரேடன்ட் வந்து நேத்துமே வந்து ஒரு நல்ல குரோத் கொடுத்திருந்தது. ஒரு 6 to 7%. இன்னைக்குமே வந்து ஒரு 2.34% வந்து குரோத் ஆகி 8,230 அப்படிங்கிற ஒரு வேல்யூல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டாடா மோட்டார்ஸ் வந்து நேத்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.09% வந்து அப் ஆகி 939 அப்படிங்கிற ஒரு வேல்யூல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்பிஐ பாத்தீங்க அப்படின்னா 1.84% வந்து அப் ஆகி 795.80 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. அதே மாதிரி டெக் மஹேந்திராவும் ஒரு 1.77% வந்து அப் ஆகி 1,658 அப்படிங்கிற ஒரு வேல்யூல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரு பாசிட்டிவான சைன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டாப் 5 லூசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐடிசி, நெஸ்லே, ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்காங்க. இதுல ஐடிசி பாத்தீங்க அப்படின்னா -3.04 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ்ல டவுன் ஆகி 492.80 அப்படிங்கிற ஒரு வேல்யூல க்ளோஸ் ஆயிருக்குது. நெஸ்ட்லே வந்து -2.44% வந்து டவுன் ஆகி 2,518.80 அப்படிங்கிற ஒரு வேல்யூல க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி ஓஎன்ஜிசியும் வந்து 1.69%, ரிலையன்ஸ் வந்து 1.67%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்க அப்படின்னா -1.45% வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எஃப்எம்சிஜி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இருக்குது.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல வந்து டிவிஸ் லேப். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா டிவிஸ் லேப், சீமென்ஸ், டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்க்கெட், ஏபிபி இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு 3.77% இருந்து ஒரு 7.95% வரைக்கும் அப் ஆயிருக்குது. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கம்பெனிஸ் இருக்குது. இதுல கெயில், ஜியோ, அதானி கிரீன் எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன், ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட். இந்த கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு -2.47%ல இருந்து -1.01% வரைக்கும் டவுன் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு டல்லான பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆகுமாங்கிறது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு டெட் கேப் பவுன்ஸ் மாதிரி தான். எஸ்டர்டே ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு நல்ல ரேலி ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இன்னும் 2 ட்ரேடிங் செஷன் இருக்கிறனால அடுத்தடுத்த நிலவரம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டெக்ஸ் வந்து ஒரு லோவர் மார்ஜின்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆர்பிஐ வந்து அவங்களோட ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நேற்று வந்திருந்தது. ஸோ இந்த நியூஸை எதிர்நோக்கி இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங் செஷன்ல ஒரு நல்ல ஒரு ரேலியும் நல்ல ஒரு அப்பும் கொடுத்திருந்தது. ஸோ ஆஃப்டர் த ரிசர்வ் பேங்கோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல நல்லாவே இம்பாக்ட் ஆயிருக்கிறது. அதை நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் நிஃப்டி 50 வந்து ஒரு பிளாட்டான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரேட் கட்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. நியூ நியூட்ரலா இருக்குது. ஆல்ரெடி என்ன ரேட் கட்ஸ் இருந்துச்சோ அதே ரேட் கட்ஸை அப்படியே மெயின்டைன் பண்றதா வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரணத்தினாலதான் மார்க்கெட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல மேல போயிருந்தாலும் அதை அப்படியே தக்க வச்சுக்க முடியாம மார்க்கெட்டோட செகண்ட் ஆஃப் செஷன்ல வந்து டவுன் ஆயிருச்சு. இதுல மெயினா டவுனான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்த மாதிரி ஐடிசி, நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா -3.2, -2.55, -1.77 ரெஸ்பெக்டிவ்லி வந்து டவுன் ஆயிருக்குது. பிளஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து நிப்டி 50ல அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து டவுன் ஆன ஒரு காரணத்தினால நிப்டி 50 வந்து இன்னைக்கு ஒரு பிளாட்டான நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி நிப்டி 50ல இருக்கக்கூடிய சிப்லா, டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.43, 2.22 பிளஸ் 2.1% வந்து ஒரு கெயின் ஆகி நிப்டி 50 வந்து ஒரு பிளாட்டான நோட்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு காரணமா வந்து இருக்குது. இதுல நிப்டி நிப்டியில இருக்கக்கூடிய இந்த ஐடிசி பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்த 3 ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டார்ல வரக்கூடிய ஸ்டாக்ஸ். நம்ம நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே இதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் ரிப்போர்ட் வரக்கூடிய மந்த்ஸ். ஸோ ஐடிஸோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து இந்த அக்டோபர் 24க்குள்ளேயும், ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து இந்த 23க்குள்ளேயும், நெஸ்லேவோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து 70க்குள்ளேயும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் டவுன் ஆயிருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்கு. ஏன்னா ஆஃப்டர் ஏர்னிங் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேலி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி இப்படி ஸ்டாக் டவுன் ஆகிறதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து பரப்பி இந்த ஸ்டாக்ஸை வந்து டவுன் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலி ஆகும். ஸோ இதனால ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்றதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து இந்த டிஏஎஸ் பிளஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பிளஸ் இது லாங் டேர்ம் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிப்லா, ட்ரெண்ட் பிளஸ் வந்து டாடா மோட்டார்ஸ். ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4th செஷனா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த அக்டோபர் மந்த்ல தான் வந்து இந்த கம்பெனி வந்து நிப்டி 50ல வந்து என்டர் ஆனிச்சு. நிப்டி நெக்ஸ்ட் 50ல இருந்து. ஸோ அதுல இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸா வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்தா பாத்தீங்கன்னா என்பிசிசி வந்து ஒரு 0.75% வந்து அப்பா இருக்குது. இதுக்கான காரணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 மில்லியன் இந்தியன் ருபீஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒடிசா, ஒடிசாவோட கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து 0.75% இன்னைக்கு ரேலி ஆயிருக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா ஒரு ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு பிளஸ் 1.9% வந்து அப்பா இருக்குது. பிளஸ் வந்து போர்ட் மீட்டிங்ல வந்து மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க சப்சிடரியா இருக்கக்கூடிய இந்த எம்எல்எல் எக்ஸ்பிரஸ் சர்வீஸுக்கு வந்து ஒரு ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வந்து பண்றதுக்கு வந்து
போர்டு மீட்டிங்ல வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு ₹10 அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் இஷ்யூல வந்து நம்ம எம்எல்எல் எக்ஸ்பிரஸோட ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அன்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நியூட்ரலா வந்து இருக்குது. இப்போ ஆர்பிஐயோட ரெப்கோ ரேட் ஃபிக்ஸ்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6.50% வந்து இருக்குது. இவங்க வந்து இந்த இதுல வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி ஃபெசல் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.25%. அதே மாதிரி அவங்க பேங்கோட ரேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 6.75% வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்ல வந்து எந்த ஒரு ரேட் சேஞ்சஸுமே இல்லை. அதே சமயம் வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லல. மேபி நெக்ஸ்ட் குவார்டர்ல வந்து இது மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்பிஐ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷன் டார்கெட் வந்து 4% வச்சிருக்கிறாங்க. இந்த 4% டார்கெட் பண்ணி தான் வந்து ஆர்பிஐ வந்து இந்த ரெப்கோ ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது அப்படியே அன்சேஞ்சா விடுறதா இல்ல டவுன் பண்றதா இல்ல அப் பண்றதாங்கிறது இவங்க இங்க வச்சிருக்கிற இந்த இன்ஃபிளேஷன் டார்கெட்டை பொறுத்து தான் வந்து ஆர்பிஐ வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கோட மார்க்கெட் நிலவரம் இதுதான். நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த ஸ்டாக்ஸை பத்தியும் வந்து நம்ம பெருசா பார்க்கல. இதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1 வீக்கா வந்து டவுன் ஆகிருந்தது. ஸோ இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு ரேலி ஆயிருக்குது. இந்த ரேலிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ல இருந்து பை பண்ணதுக்கான ஒரு ரீசனால வர்ற ரேலி தான் இது. ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்னாலேயோ வந்து அப்கிரேட் கிடையாது. இந்த காரணத்தினாலதான் வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா எந்த ஸ்டாக்குமே பார்க்கல. பிளஸ் வந்து ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் 10க்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் இந்த அக்டோபர் 10ல இருந்து எல்லா ஸ்டாக்ஸோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. அந்த காரணத்தினால ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன ரேலி கொடுத்திருந்தாலும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த ரேலி வந்து கன்டினியூ ஆகலாமா இல்ல டவுன் ஆகலாமாங்கிறது அந்த ரிப்போர்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இண்டெக்ஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. ஒன்னு வந்து நிஃப்டி 50, இன்னொன்னு வந்து இந்தியா வெக்ஸ். இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு -0.12% பிளஸ் -3.44% டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி செக்டார் பேசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிஃப்டி பேங்க் பிளஸ் வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி பிரைவேட் பேங்க் பிளஸ் வந்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு -0.67, -0.02, -1.57, -0.03 அப்படிங்கிற ஒரு இதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம எஃப்எம்சிஜி வந்து பாத்தீங்கன்னா -1.57% வந்து நீங்க டவுன் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி பிளஸ் வந்து நெஸ்லே இந்த ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டவுன் ஆயிருக்குது. அதோட காரணத்தினால நிஃப்டி எஃப்எம்சிஜி இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பாத்தீங்க அப்படின்னா -0.03% வந்து டவுன் ஆயிருக்குது. இதுக்கான காரணமும் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த ரீசனாலையும் நிஃப்டி பேங்க்கும் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. சேம் டைம் பிரைவேட் பேங்க்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் பினான்சியல் செக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்குது. ஸோ இது ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குது. ஸோ ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மற்றும் நியூஸஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.